reaches DALESS. பிரீத்தாவும் பிரவீனும் தன்னுடைய அம்மா அப்பா கூட ஃபாரின் ட்ரிப் போயிருந்தாங்க. அப்போ பிரீதா, எப்படியோ நம்ம ஓசியில ஃபாரின் ட்ரிப் வந்துட்டோம். ஏய், பா, தெரியும் தெரியும், உங்க கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்ணாங்க அதுதானே? அட அதை விடுண்ணா, நான் இப்போதான் மொபைல்ல பார்த்தேன். நம்ம தங்க போற ஹோட்டல் ஒரு ஹாண்டட் ஏரியாவா? ஹாண்டடுனா வேட்டையாடுவாங்களா? அப்பனா எனக்கு நரி பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். கருமம் கருமம், நரி பிரியாணி எவனாவது போய் சாப்பிடுவாங்களா? அம்மா இவனை பாரும்மா. சை, என்னம்மா அண்ணனுக்கு மரியாதை குறையுது? ஏய், முதல்ல ஹாண்டட் ஏரியானா வேட்டையாடுறது இல்ல, ஹாண்டட் ஏரியானா பேய்கள் நடமாடும் ஏரியான்னு அர்த்தம். அதுவும் நம்ம தங்க போற இடத்துல அந்த பேய் சின்ன பசங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுமா. ஓ அப்படியா? அப்பனா அந்த பேய் என்ன எதுவும் பண்ணாது. ஏன்னா நான் உன்னோட 3 வயசு பெரியவன், அதோட நான் கொஞ்சம் அழகா வேற இருக்கேன். அதனால நான் சேஃப் தான். நீயும் சேஃப் தான். ஏன்னா அது உன்னை தூக்கிட்டு போனாலும் 2 நிமிஷம் நீ பேசுறது கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி உன்னை தூக்கிட்டு வந்து விட்டுரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, இவன் வயிற்றுல இருக்கும் போது நீங்க ஸ்கேன் பார்த்துருப்பீங்கல்ல, அப்போ இவன் மூளை இருந்துச்சா இல்லையா? ஹேய், என்ன கல்லாயா? என்கிட்ட வா. சி போட மென்டல். நீ பொடி எலி மூக்கி. அப்படி பேசிக்கிட்டே அவங்க தங்க போற ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க. டி அண்ணா, 208 ரூம்ல தான் அந்த பேய் இருக்கிறதா அந்த வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. வா, நமக்கு என்ன ரூம் புக் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். வணக்கம் சார், வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் மேடம். டிகே கம்பெனிலேருந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஓ எஸ் சார், வெல்கம் டு ரேஷியோஸ் ஹோட்டல். உங்களோட ரூம் நம்பர் 207, உங்களோட ஆக்சஸ் கார்டு அங்கே தருவாங்க, போய் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. பிரீதா, பிரவீன், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் லிஃப்ட்ல ஏறி அவங்க ரூமுக்கு போனாங்க. மா அப்பா, நான் வெப்சைட்ல படிச்சேன்னு சொன்னல, அது இந்த ரூம் தான்ப்பா. இந்த ரூம்குள்ள தான் பேய் இருக்கிறதா அந்த வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. அச்சோ ஆமாப்பா, அந்த பேய் கூட இவளோட ஃப்ரெண்டு தான். பார்க்க கூட இவ்வளோ மாதிரியே தான் இருக்கும். டே அண்ணா. என்னடி எலி மூக்கி? பசங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கண்ணா. அங்கே ஏன் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்காங்கன்னா அந்த ரூமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பேய் அதெல்லாம் உண்மை கிடையாது, சரியா? வெப்சைட்டில் போடுறது எல்லாமே உண்மை கிடையாது. இப்போ வாங்க நம்ம போய் தூங்கலாம். நாளைக்கு நிறைய இடத்த நம்ம விசிட் பண்ணணும், சரியா? வாங்க போகலாம். அப்புறம் டேய், அவளை கலாய்க்கிறத நிறுத்துடா. அட போங்கம்மா, அவ மட்டும் என்ன கம்மியாவா கலாய்க்கிறா? நைட்டு பிரவீன் பிரீதாவோட அம்மாவும் அப்பாவும் தூங்கினதுக்கு அப்புறம் சீக்கிரமா போகலாம். அங்க மட்டும் பேயில வச்சுக்கோ, உன் சைஸ்க்கு ஒரு பாட்டில் செஞ்சு உன்னை அங்கே எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். நான் வெப்சைட்ல படிச்ச வரைக்கும் அந்த பேய் நம்மளை சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன்னா, அது நம்மளை சூஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது நடமாட்டத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம், இல்லைன்னா அது நம்மளை வந்து பயமுறுத்திருக்கோம். இப்ப என்ன சொல்ல வர? பேய் இல்லைன்றியா? நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன இப்ப எழுப்பி கூட்டிட்டு வந்து பேய் இல்லைன்றியா? அது நம்மளை சூஸ் பண்ணலதான், ஆனா நம்ம அதை கூப்பிட்டா பேய்க்கு உணவாகவா? இல்லைன்னா பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு நான் பலி. சரி கூப்பிடு. கூப்பிடு. இல்லை கூப்பிடுறோம், வா கூப்பிடலாம். சரி சரி இரு. பேய் சார், பேய் சார் இருக்கீங்களா? என் தங்கச்சி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, வரீங்களா? அட 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 அட, இப்படியே கூப்பிட்டீங்கன்னா பேய் இன்னும் நாளைக்குள்ள வந்துடும். அடிச்சி, அது கோவப்படுத்தினாதான் அது வரும். கோவப்படுத்துற மாதிரி கூப்பிடு. இப்ப நான் எப்படி கூப்பிடுறேன்னு. டேய் பாட்டில் மண்டையா, ஏய் ஜோக்கர் மண்டையா, மண்டையில முடியில்லாதவனே, மூளையும் இல்லாதவனே, வெளியே வாடா. ஏமா தங்கச்சி, நீ இப்படி கூப்பிட்டீன்னா அது நம்ம அப்பா அம்மாவை மெயின் டிஷ்ஷாவும் நம்மள சைட் டிஷ்ஷாவும் சாப்பிட்டு போயிடுமா? இப்போ உனக்கு பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சரி சரி இரு, நான் கூப்பிடுறேன். டேய் பேய் அண்ணா, தைரியமான ஒரு பேயா இருந்தா தயவு செய்து வெளியே வந்துடாதீங்க. வெளியே வாடா பாத்துக்கலாம். ஐயோ கம்முன்னு இருந்து பேய சீண்டி விட்டுட்டோமே. பிரீதாவும் பிரவீனும் அந்த ரூம்குள்ள போனாங்க. என்னடி இந்த ரூம் இவ்வளோ பழசா இருக்கு, அதோட பிளட் ஸ்ட்ரெயின்லாம் வேற இருக்கு. ஆமாண்டா அண்ணா,
அப்பனா பேய் உண்மையா இருக்குமா? ஆமாண்டி, சும்மா இருக்க பேய பாட்டில் மண்டையா கீட்டில் மண்டையான்னு சொல்லி சொரிஞ்சு விட்டுட்டு இப்ப பேய் உண்மையா இருக்குதாமா. பேசாம நம்ம அம்மா அப்பா ரூமுக்கு போயிட்டு அம்மா அப்பா எழுப்பி விட்டு நம்ம தூங்கிடுவோமா? இருண்ணா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பேயை அப்படியே பார்த்துட்டு போயிடுவோமே. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம உயிரோட இருக்கணும்ல. என்னடி ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது, ஆனா ஆளை மட்டும் காணோம். அதானா எனக்கும் தெரியல. அப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த ஜோக்கர் பேய் வந்தது. இதுதான் பேய்னு சொன்னியா? பேய் சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க தெரியாம சிரிச்சிட்டோம். என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் வயிற்றுக்குள்ள போறீங்க? அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள ஏறிடுறாங்க. அவங்க எத்தனை தடவை கிரவுண்ட் ஃப்ளோர் போக ட்ரை பண்ணாலும் அந்த லெஃப்ட் 3rd ஃப்ளோர்ல தான் வந்து நிக்குது. இப்போ என்ன பண்றது பிரீதா? நம்மளால அம்மா அப்பா ரூமுக்கு போக முடியாது, லிஃப்ட்டும் 3rd ஃப்ளோரை தாண்டி போக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? அப்படி பிரவீன் பேசிட்டு இருக்கும் போது அடி குட்டி சத்தம் எல்லாம் ஒன்னாலதான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? டேய் அண்ணா, என்ன மட்டும் சொல்ற? நீ என்னன்னு பேயை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. எனக்கும் தெரியல நம்ம எங்க இருக்கோம்னு. ஆனா நான் வெப்சைட்ல படிச்ச வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, அந்த பேய் வந்து அதை சூஸ் பண்ண பசங்களை இது மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தான் கொல்லுமா. என்னது கொன்னுடுமா? ஐயோ, நான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அக்கட்ட கூட ஒழுங்கா பேசலையே, அதுக்குள்ள என் லைஃப் முடிய போகுதா? ஐயோ, வெயிட் பண்ணு. இவ்வளவு விஷயம் அந்த வெப்சைட்ல போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பேய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுற வழியும் போட்டிருப்பாங்கல்ல. போட்டிருந்தாங்களா? ஆமாண்ணா, போட்டிருந்தாங்க. அந்த பேய்க்கு நம்ம பயப்படாம இருக்கணும், பயப்படாம இருந்தா அந்த பேய் கிட்ட எஸ்கேப் ஆயிடலாம், அப்படிதான் போட்டிருந்தாங்க. ஆனா அது உண்மையான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா சரி, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்து நம்ம பயப்படாம இருக்கணும்னா அதை நம்ம கலாய்க்கலாம். அப்போ நம்மளுக்கு பயம் போயிடும். என்ன சொல்ற? அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க பின்னாடியில இருந்த கண்ணாடியில இருந்து அந்த ஜோக்கர் பேய் வந்தது. ஓகே ஓகே ஜோக்கர் சார், உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி நான் ஃபியூச்சர்ல கட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீ ஏன்னா கட் பண்ணிக்கிற? அது தானா உனக்கு கட் ஆயிடும். இப்போ நீ கலாய்க்க ஸ்டார்ட் பண்றியா? ஏய் எலிமூக்கி, என்ன கொழுப்பா? அவரை கலாய்க்க சொன்னா என்ன கலாய்ச்சிட்டு இருக்க? டேய் அண்ணா, உனக்கு மூக்கும் இல்ல மூளையும் இல்ல. அதை பத்தி நான் எனக்கு பேசியிருக்கேனா? சும்மா என் மூக்கு பார்த்து எலிமூக்கு எலிமூக்குன்னு சொல்ற. அப்படி அவங்க 2 பேரும் ஜோக்கர் பேயை பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டேய் பசங்களா, நான் இங்க ஒரு பேய் நிக்கிறேன்டா, நீங்க என்ன பார்த்து பயப்படணும். ஒரு மரியாதையே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க அந்த பேய்க்கு பயப்படாம அவங்களுக்குள்ளே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தனால, டேய் அண்ணா, அந்த பேய் குட்டியாயிடுச்சு. அம்மா அப்பா, நாங்க எப்படி இங்க வந்தோம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்னடா கேள்வி இது? செக் அவுட் பண்ண வந்திருக்கோம். இப்போ தானே ரூம்லேருந்து வெக்கேஷன் ஓவர், இன்னும் 4 ஹவர்ஸில் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்னப்பா சொல்றீங்க? வெக்கேஷன் ஓவரா? நேற்று நைட்டு தானப்பா வந்தோம், அதுக்குள்ள ஓவரா? நாங்க ஒரு பேய் கிட்ட மாட்டிக்கிட்டோம், அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இப்ப வந்து வெக்கேஷன் ஓவர்னு சொல்றீங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்தாங்க. என்ன பசங்கள கோஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க ஹோட்டல்ல கோஸ்ட்லாம் கிடையாது. இல்ல நாங்க போய் சொல்லல, உண்மையாவே எங்க ரூம் பக்கத்துல இருக்க 208 அப்படின்ற ரூம்ல அவுட் ஆஃப் சர்வீஸ்னு கூட போர்ட் போட்டிருந்தீங்களே, அங்கதான் பேய் இருக்கு. என்ன பாப்பா சொல்ற? 208 208 அப்படின்ற ஒரு ரூமே இந்த ஹோட்டல்ல கிடையாது. 100 ரூம்ஸ் மட்டும்தான் எங்க அவைலபிள். இல்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கு. 3rd ஃப்ளோர்? நல்ல காமெடி பண்ற பாப்பா நீ. இந்த ஹோட்டல்ல 3rd ஃப்ளோர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. 2 ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. நீ வரும்போது பார்க்கலையா? ரீதாவும் பிரவீனும் எதுவுமே சொல்லாம அவங்க அப்பா அம்மா கூட இந்த ஹோட்டலை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த ஊர்ல ரோமோ சாமோ அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எதிர் வீட்ல ஒரு நெய்பரா இருந்தாங்க. சோமு கிட்ட எல்லா திறமை இருந்தும் சாப்பிட்டு
தூங்குறதே ஒரு வேலையா வச்சிருந்தாரு. சோமு இப்படி சோம்பேறியா இருக்கிறது போல ஆப்போசிட் வீட்டில் இருக்க ராமு அது மாதிரி சுத்தமா இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா தன்னோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. ராணி, உனக்கு தெரியும் நான் பண்ண பிஸ்னஸ் நட்டத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்னால் சும்மாவும் இருக்க முடியாது. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ராணி. இப்போ கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாவது பண்ணலாம். என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா. என்னதுமா? உங்கள் குருஜி உங்களுக்கும் நம்ம எய்த்த வீட்டில் இருக்க சோமு அண்ணனுக்கும் ஒரு பிரியாணி சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அது கூட ஒரு நாள் எனக்கு செஞ்சு தந்தீங்களே, ரொம்பவும் ருசியாக இருந்ததே. ஆமாம்மா, அதுக்கு என்ன இப்போ? அந்த பிரியாணியை திருப்பி செஞ்சு தரணுமா? அட, அது இல்லைங்க. நம்ம ஏன் பிரியாணி கடை ஆரம்பிக்க கூடாது? தள்ளு வண்டியில் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிப்போம். குறைவான விலைக்கு பிரியாணி விற்போம். உங்களோட கை பக்குவத்துக்கும் பிரியாணி ருசிக்கும் குறைவான விலைக்கும் மக்கள் கூட்டம் அலை மோதும். என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை தாமா. ஆனா தள்ளு வண்டிக்கு அப்புறம் பிரியாணி செய்ய தேவையான பொருளுக்கு எல்லாத்துக்கும் நிறைய செலவாகுமே, அதுக்கு என்ன பண்றது? அதை நினைச்சு நீங்க கவலையே பட வேணாங்க. நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அது நம்ம முதலீட்டுக்கு போதுமான அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்து வச்ச காசை தன் கணவர்கிட்ட கொடுத்தா. சரிம்மா, பிரியாணி கடைக்கான வேலையை நான் இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நம்ம பிரியாணி கடையை திறக்கிறோம். அப்படி சொன்ன ராமு பிரியாணி கடைக்கான வேலையை தொடங்க ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் பிரியாணி கடையை ஆரம்பிச்சு, வாங்கம்மா வாங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பிளேட் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, சூடான ருசியான பிரியாணி. வாங்கம்மா வாங்க. 10 ரூபாய்க்கு சூடான ருசியான பிரியாணி அப்படின்னு கேட்ட உடனே மக்கள் கூட்டம் திரள ஆரம்பிச்சது. இதை எல்லாத்தையும் சோமுவோட ஒய்ஃப் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சோமு கிட்ட போய், இந்தாயா, ஒன்ன மாதிரி தானே அந்த ராமு அண்ணனும். அவரோட பிசினஸ் நட்டத்துல முடிஞ்சிருச்சான். அதனால அடுத்த நாளே பிரியாணி கடையை போட்டுட்டாரு. கூட்டம் அலை மோதுது. ஏன் நீ மட்டும் இப்படி சோம்பேறியா இருக்கிற? அட கம்முனு கடை, ஏன் காலு காத்தால என் உயிரை வாங்கிட்டு இருக்க? அட, உன்னோட குரு உங்க 2 பேருக்கும் தானே பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன். அப்போ அவரோட உனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு கூட பீலா விட்டுட்டு கிடந்தியே. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? என்னால இப்ப பிரியாணி செய்ய முடியாது. எனக்கு சாப்பிடணும்னா அவன்கிட்ட வாங்கி சாப்பிடுப்பா. யோ, நீயும் பிரியாணி கடையை தொடங்குற, 5 ரூபாய் கம்மியா விற்கிற. உன்னோட பிரியாணி ருசிக்கும் அவரோட கம்மியா விற்கிறதுக்கும் உன்கிட்ட தான் மக்கள் வருவாங்க. புரியுதா? இதை மட்டும் நீ செய்யல, உனக்கு இன்னையிலேருந்து சாப்பாடு கிடையாதுயா. ஐயோ, சரி சரி, நீ சொன்ன மாதிரியே கடையை 2 நாள் கழிச்சு தொடங்குறேன். இப்போ என்ன நிம்மதியா இருக்க விடு. அப்படி சொல்லிட்டு சோமு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. சோமு அவர் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே 2 நாள்ல பிரியாணி கடையை ஆரம்பிச்சு, வாங்கம்மா வாங்கு, 5 ரூபாய்க்கு ருசியான சூடான பிரியாணி. வாங்கம்மா வாங்க. 5 ரூபாய்க்கு பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே ராமு கடையில டெய்லி வாங்குற மக்கள் எல்லாரும் சோமு கடையில வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு வாரம் போச்சு. என்னதான் ராமு கடையில கூட்டம் இல்லைனாலும் டெய்லியும் பிரியாணி செஞ்சு நம்பிக்கையோட வித்துட்டு வந்தாரு. ஒரு நாள், என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளோ சோகமா இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, சோமு நமக்கு போட்டியா 5 ரூபாய்க்குன்னு பிரியாணி கடை போட்டிருக்கான். அதனால எந்த மக்களும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட, இவ்வளோதானா? நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், கேளுங்க. எனக்கு நல்லா சிக்கன் லாலிபாப் பண்ண தெரியும். நம்ம ஒரு பிரியாணிக்கும் ஒரு சிக்கன் லாலிபாப் ஃப்ரீன்னு அதே விலைக்கு விற்போம். அப்பனா மக்கள் எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. என்ன சொல்றீங்க? அட, ரொம்ப நல்ல யோசனைமா, நாளைக்கே அமல்படுத்துவோம். அடுத்த நாள் ராமு அவர் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே ஒரு பிரியாணி பிளேட்டுக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் ஃப்ரீயா விற்க ஆரம்பிச்சாரு. அதனாலே எல்லா மக்களும் சோமு கிட்ட போகாம ராமு கடைக்கே வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. பாவம் சோமு யாருமே அவர் கடைக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே கடையை மூடிட்டு அவர் வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த ராமு சோமு கிட்ட போய், சோமு நண்பா, நீ இது போல இருக்கக்கூடாது. உன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. நீ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் எல்லா மக்களையும் உன் கடைக்கு இழுத்து போட்டுட்டியே, அப்புறம் என்ன? இல்ல நண்பா, நீ திருப்பி சோம்பேறியாக கூடாது. நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நீ ஏன் பக்கத்து ஊர்ல போய் பிரியாணி விற்க கூடாது? நீ தான் என்னோட ருசியா பிரியாணி செய்யறியே. அப்படி பார்த்தா நம்ம 2 பேர் கடைக்கும் மக்கள் கூட்டம் வருவாங்கல்ல. சரியப்பா, இது நல்ல யோசனையா தான் இருக்கு. அன்னையில இருந்து அவங்க 2 பேர் கடையும் நல்லா ஓட ஆரம்பிச்சது.
அவங்க 2 பேரையும் மக்கள் எல்லாரும் பிரியாணி சகோதரர்கள் அப்படின்னு அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க.